ரமலானில் இரவில் நின்று வழிபடுவதன் சிறப்பு. சஹீஹுல் புகாரி நபிமொழி தொகுப்பின் 31வது அத்தியாயத்தில் தராவீஹ் தொழுகை தொடர்பான நபிமொழிகள் இடம்பெறுகின்றன. புனித ரமலான் மாத இரவுகளில் நிறைவேற்றப்படும் ஒரு சிறப்பு தொழுகையே தராவீஹ் ஆகும். தராவீஹ் எனும் சொல் தர்வீகத் என்பதன் பன்மையாகும். இது ராகத் ஓய்வு என்பதிலிருந்து பிறந்தது. ஓய்வெடுத்தல் என்பது இதன் சொற்பொருள். இத்தொழுகைக்கு இடையே மக்கள் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்வதால் இத்தொழுகைக்கு இப்பெயர் வரலாயிற்று என்பர். ஒவ்வொரு 4 ரக்காத்துக்களும் ஒரு தர்வீகத் என்று சொல்லப்படுவதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ரமலான் மாதத்தில் நள்ளிரவு நேரத்தில் பள்ளிவாசலில் இத்தொழுகையை மக்களுக்கு தொழ வைத்தார்கள். தொடர்ந்து 3 இரவுகள் தொழுவிக்க வந்த நபி அவர்கள் 4வது நாள் வரவில்லை. இத்தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று தாம் அஞ்சுவதாக மறுநாள் நபி அவர்கள் விளக்கமளித்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்திலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் ஆரம்ப காலத்திலும் மக்கள் தராவீஹ் தொழுகையை தனித்தனியாகவே நிறைவேற்றி வந்தார்கள். இவ்வாறு தனியாகவும் சிறு சிறு குழுக்களாகவும் மக்கள் இத்தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதைக் கண்ட கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் கூட்டாக இத்தொழுகை நடைபெற ஏற்பாடு செய்தார்கள். அன்றிலிருந்து தராவீஹ் தொழுகை ஜமாஅத்தாக நடைபெற்று வருகிறது. இத்தொழுகை கட்டாயமானதாக இல்லாவிட்டாலும் அதிகமான நன்மையை தரும் சிறந்தொரு தொழுகையாகும். இத்தொழுகை எத்தனை ரகாத்களை கொண்டது என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. ஃபத்ஹுல் பாரி, உம்மத்துல் காரி ஆகிய சஹீஹுல் புகாரி ஹதீஸ் விரிவுரையில் இருந்து இரவில் நின்று வழிபடல் கியாமுல் லைல் என்பது எதை குறிக்கிறது என்பது தொடர்பாக அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். சிலர் இது தஹஜ்ஜத் தொழுகையை குறிக்கும் என்பர். வேறு சிலர் ரமலானை பொறுத்தவரை இது தராவீகையே குறிக்கும் என்பர். சிலர் இரவில் தொழும் அனைத்துக்கும் இப்பெயர் பொருந்தும் என்பர். இதுவும் ஃபத்ஹுல் பாரி விரிவுரையில் இருந்து. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்திய இந்த புதிய நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலிலிருந்து உருவானதுதான். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தொழுகையை ஜமாஅத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்றே விரும்பினார்கள். 3 நாட்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் மக்களுக்கு இத்தொழுகையை நடத்தியது இதையே காட்டுகிறது. இருப்பினும் இது சமுதாயத்தின் மீது கட்டாய கடமை ஆகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தாலேயே ஜமாஅத்தை தொடராமல் விட்டார்கள். நபி அவர்களின் இறப்புக்கு பின்னால் இந்த அச்சத்துக்கு இடமில்லாமல் போய்விட்டது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓர் இமாமை பின்பற்றி மக்கள் தராவீகை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தார்கள். இது ஒரு நல்ல ஏற்பாடாக அமைந்தது. ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது காலத்தில் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் நடந்த தராவீஹ் கூட்டு தொழுகை எத்தனை ரக்காத்துகளை கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் காணப்படுகின்றன. 11 ரக்காத்துக்கள் என்கிறது ஒரு தகவல், 13 ரக்காத்துக்கள் என்கிறது மற்றொரு தகவல், 21 ரக்காத்துக்கள் என்றும் 23 ரக்காத்துக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது காலத்தில் 39 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். இதுவும் ஃபத்ஹுல் பாரி விரிவுரையில் இருந்து.